உங்கள் ஊர் உங்கள் குரலில் செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்னதாக சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு SP பாலசுப்ரமணியம் சாலை என்று பெயர் மாற்றப்பட்டிருக்கும் நிலையில் அதற்கான பெயர் பலகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். காட்சிகளில் பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பிரபல திரையிசை பாடகர் அவர்கள் பெயரால் பெயர் சூட்டப்பட்ட SP பாலசுப்ரமணியம் சாலை என்கிற அந்த பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்பு செய்வார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பாலசுப்ரமணியம் சாலை பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்பு செய்துள்ளார்கள். SP பாலசுப்ரமணியம் சாலை என்று பெயர் மாற்றப்பட்டிருந்த நிலையில் அதற்கான பெயர் பலகையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்த காட்சிகளை நாம் பார்த்தோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முருகேசன், SP பாலசுப்ரமணியம் சாலை என்று பெயர் மாற்றப்பட்டிருப்பதன் பின்னணி என்ன? இந்த நிகழ்ச்சியில் வேறு யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? வேறவழி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் 40,000க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் பின்னணி பாடகர் SP பாலசுப்ரமணியன். இவர் கடந்த 2020 செப்டம்பர் 25 காலமான உடல்நலக் குறைவால் இதனைத் தொடர்ந்து அவர் பெருமை சேர்க்கும் வகையில் அவருடைய தமிழ் திரையுலகில் அவர் ஆற்றிய சேவையை பாராட்டியும் அதே போன்று அவருடைய புகழுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் அவர் வாழ்ந்த சென்னை நுங்கம்பாக்கம் காம்தார் நகரில் உள்ள முதன்மை சாலைக்கு அவர் பெயர் சூட்ட வேண்டும் என்று பொதுமக்களும் திரையிலும் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து SP பாலசுப்ரமணியம் மகன் SP சரண் அவர்கள் சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவரை சந்தித்தார். இதனைத் தொடர்ந்து இந்த தெருவிற்கு SP பாலசுப்ரமணியம் சாலை என்று பெயர் சொல்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது காம்தார் நகர் முதன்மை சாலைக்கு SP பாலசுப்ரமணியன் என்ற பெயர் பலகையை திறந்து வைத்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் சேகர் பாபு, KN நேரு, மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட பிரமுகர்களும் அதே போன்று இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களும் பல பங்கேற்றார்கள். வேறவழி தகவல்களுக்கு நன்றி முருகேசன்.